மதி வீட்டுக்கு வந்ததும் சுரேஷ்க்கும் மதிக்குமே பிடிக்கலன்றது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இங்கே மதி ரொம்ப அமைதியாக கவலையோடு இருக்காங்க. சுரேஷ் அப்போதான் ரூம்குள்ளே வந்தவங்க இங்கே மதிக்கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார், உனக்கும் எனக்கும் எப்போதுமே ஒத்து வராது. நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்றதுன்றதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. நமக்கு விடுதலை தான். நமக்குள்ளே இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். இன்றைக்கி தொடங்கின இந்த கல்யாண வாழ்க்கை இன்னையோட முடிய போகிறது இல்லை. ஆனால் இதுக்குன்னு ஒரு முடிவை நானே ஏற்பாடு பண்ணுறேன். நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ போகிறதும் இல்லை. உனக்கு பிடிக்காத இந்த இடத்துல நீ இருக்க வேணாம், எனக்கு பிடிக்காத நீயும் இந்த வீட்டில் இருக்க வேணாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என் மதியை பார்த்துட்டு சுரேஷ் சொல்ல, இதை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறது? நீ என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நான் முடிவு எடுத்துட்டேன். உங்கள் கூடலாம் என்னால் சேர்ந்து வாழவே முடியாது. என்னால் மட்டும் இல்லை, வேறு எந்த பொண்ணாலையுமே வாழ முடியாது அப்படின்னு அங்கே மதியம் சொல்ல, உனக்கு இருக்க திமிரு இன்னைக்கு இல்லை, எப்போதுமே குறையாதுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய திமிரை உனக்காகவோ இல்லை உன் குடும்பத்துக்காகவோ நான் குறைச்சிப்பேன் மட்டும் நினைக்கவே நினைக்காதன்னு மதியை சொல்லிடுறாங்க. கேட்ட சுரேஷ்க்கும் கோபம் வந்துடுது. இதைத்தோட நிறுத்திக்கிட்டு இங்கே சுரேஷும் மதியும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பேசிக்காமல் திரும்பிக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் வீட்டில் மதி வீட்டில் இருக்கும்போது ராஜலக்ஷ்மி மதியையுமே சேர்ந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்க சொல்ல, மதியும் மலர் கூட கிச்சனில் போய் நிற்கிறாங்க. இங்கே பாருமா, நீ வேற நிறைய படிச்சிருக்க. உன்னை அம்மா உங்கள் அப்பான்னு எல்லாமே செல்லமாக வளர்த்துருப்பாங்க. நீ கிச்சன் பக்கம் போய் கூட இருந்திருக்க மாட்டேன். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், நீ அமைதியாக உட்காரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இல்லைக்கா பரவாயில்ல அப்படின்னு அங்கே இருக்க பாத்திரத்தை எல்லாம் எடுத்து இங்கே மதி விளக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர ராஜலக்ஷ்மி, இதையே இன்னும் எவ்வளோ நேரம் தான் செஞ்சிட்ருப்பேன்? இதில் நாள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து மலர் எல்லாத்தையுமே செஞ்சா, கூட இருந்து நீ தான் இனி எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும் அப்படின்னு மதியை பார்த்து சொல்லிட்டே போங்க. அத்தை எப்போதுமே இப்படித்தான், நீ அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே நினச்சி மனசு வருத்தப்பட்டுக்காத அப்படின்னு மலர் மதியை பார்த்து சொல்ல, மதியும் அப்படிலாம் எதுவும் இல்லைக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மதி, என்ன மலர், 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்கன்னு ஒரு வேலையாக சொல்லிகிட்டே இருக்க மதியும் மலரும் சேர்ந்து எல்லா வேலைகளையும் பார்க்க. அப்போ நைட்டு மதி பேசினது சுரேஷ்க்கு ஞாபகம் வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து சிரிக்கவும் செய்கிறாரு. என்னன்னா, என்னுடைய திமிரை நான் இந்த வீட்டில் இருக்க யாருக்காகவும் குறைச்சிக்க மாட்டேன்னு சொன்னால், ஆனால் இப்போ என்னடானா அம்மா சொல்கிற ஒவ்வொரு வேலையுமே பார்த்து செஞ்சிட்ருக்கா. அப்போது மாமா சொன்னது போல் இவ படுற இந்த வீட்டில் படுற கஷ்டத்தை நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் போல அப்படின்னு சுரேஷ் நினைக்கவும் செய்கிறாங்க. சுரேஷ் இந்த மாதிரி நினைக்கிறப்போ அதை பக்கத்தில் இருக்க பாக்யராஜ், என்னடா என்னாச்சு, எதுக்கடா சிரிக்கிற? உன் முகத்தில் சிரிக்க பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் ஏன் சிரிக்கிறேன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு தட்டாங்க வச்சுட்டு கை கிளம்பி போகவும் செய்கிறாங்க. எங்கே சுரேஷும் பாக்யராஜுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் மதிக்கு நல்லாவே புரியுது. மதி கொஞ்சம் நேரத்தில் ரூமுக்கு போக அங்கே உட்காந்துருக்க சுரேஷ், என்ன கிளம்பிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, என்ன மறந்துட்டியா, நீ என் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாபஸ் வாங்கணும், அப்போ தானே எனக்கு என் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு உங்கள் வேலையை உங்களுக்காக நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் பின்ன உன்னை நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் நினைக்கிறேன், உன் மூலமாக என்னை விட்டு போன வேலையே எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் சொல்ல, அது மட்டும் முடியவே முடியாதுன்னு மதி சொல்கிறாங்க. இங்கே பார், இன்னைக்கு நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியை பார்த்து மிரட்டவும் செய்கிறாங்க சுரேஷும். சுரேஷ் சொன்னது போல் இங்கே கிளம்பிடுறாங்க. ஏன்னா தான் அம்மாவும் அப்பாவும் ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. ஏன்னா நீ மட்டும் இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலைன்னா நடந்த கல்யாணத்துக்கும் எதுவுமே இல்லாமல் போயிடும், அர்த்தமே இல்லாமல் போயிடும், எங்கள் எல்லாரையுமே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டு கெஞ்சுறதுனால வேறு வழி இல்லாமல் மதி சுரேஷ் கூட கிளம்பி கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு அவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவும் செய்கிறாங்க. போ இங்கே ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போ, என்னாலலாம் உன்னை கொண்டு வந்தெல்லாம் இறக்கி விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சுரேஷ் சொல்ல, மதி மட்டுமே கிளம்பி ரொம்ப கவலையோட கிளம்புறாங்க. இனிமேல் நம்ம காலேஜுக்காவது போகணும், அதுதான் நமக்கு இருக்க ஒரே ஆறுதல்னு மதி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. ஈவினிங் வீட்டில் இங்கே எல்லாமே இருக்கும்போது மதி வீட்டில் இருக்க அத்தை ராஜலக்ஷ்மி கிட்டேயும் மாமனார்கிட்டையும் பேசுகிறதுக்காக வராங்க. நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போகலான்னு இருக்கேன்னு சொல்லும்போது ரேவதியும், தாராளமாக போவோம் மதி, யார் என்ன சொல்ல போகிறான்னு சொல்ல, ஏய் நீ என்னடி இங்கே இவ்வளோ தாராளமாக போன்னு சொல்கிறேன், ஏன் மலரும் தான் இந்த வீட்டுக்கு வந்தா, அவளை தான் படிச்சிருக்கான், அவன் என்ன வேலைக்கு போகணுன்னா சொல்லிட்டு இருக்கான், வீட்டில் இருக்க வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக இல்லை, இவன் மட்டும் எதுக்கடி வேலைக்கு போகணுன்னு சொல்லும்போது உடனே மதி, நான் நிறைய படிச்சிருக்கன்றதை தாண்டியும் எனக்குன்னு ஒரு படிப்பை தாண்டி ஒரு நல்ல விஷயம் எனக்குள்ளே இருக்குல்ல, எனக்கு பிடிச்சதை நான் செய்யக்கூடாதான்னு மதி கேட்க, பாத்தியா எப்படி எதிர்த்து பேசுகிறா பாரு, என் மலர் என்னடி நீ எல்லாம் ஏதாவது சொல்லி கொடுத்தியா என்ன அப்படின்னு எங்கள் மலரை பார்த்து சொல்லும்போது, ஏன் அத்தை எனக்கு ஏதாவது பேசணும்னா எனக்கு வாய் இருக்கா இல்லையா, அதை நேரடியாக உங்ககிட்ட கேட்குவேனே, அது எதுக்கு நான் மதிக்கிட்ட சொல்லி கேட்க சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போதே ராஜலக்ஷ்மி வாயா மூடுறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா உனக்கு யாரையாவது குத்தம் சொல்லிகிட்டே இருக்கணுமா, நீ இப்படியே இருமா,
உன்னைகிட்ட யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு ரேவதி சொல்ல, இப்போ எதுக்கடி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கவன்னு சொல்ல, உன் மருமக தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த மருமக தானே, ஏன் அந்த பொண்ணு வேலைக்கு போகிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் மதியன்னு சொல்லிட்டா உனக்கும் ஒரு பெருமை தானே? இந்த வீட்டில் சுரேஷ் மட்டும் இல்லை பாக்யராஜ் அண்ணன் மட்டும் வேலைக்கு போயிட்டு இந்த வீட்டோட பொறுப்பு செலவுன்னு எல்லாத்தையுமே கவனிச்சிக்க முடியுமா? இவங்க மட்டும் இவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக்கணும்ல. மதி வேலைக்கு போட்டும், மதி வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு அங்கே ரேவதியை சொல்ல, என்னங்க இவ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அங்கே தான் வீட்டுக்காரை பார்த்து ராஜலக்ஷ்மி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே ராஜலக்ஷ்மி சரி சரி அது நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ போய் அங்கே கிச்சனில் நான் சொன்ன வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடி அப்படின்னு சொல்ல, இங்கே மதியும் உள்ளே கிளம்பி போகிறாங்க. இவளுக்கு இப்படியே விடக்கூடாது, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு வாங்க வைக்கணும். மதி இங்கே வா, இந்த வீட்டை பெருக்கு, அந்த ஜன்னல்லாம் கம்பியெல்லாம் தொடச்சி வை, அப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும், எல்லாத்தையுமே சரி பண்ணு அப்படின்னு சொல்ல, மதியுமே உங்கள் சொன்ன வேலைகள்லாம் பார்த்துட்ருக்க அத்தை அதான் நான் இருக்கலை நான் பார்த்துப்பலன்னு மலர் சொல்லும்போது, நீ தான் இந்த வந்த வருஷத்துலேருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்ருக்க, ஏன் ஒவ்வொரு நாள் பார்த்தா என்ன அப்படின்னு அங்கே மலரை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க ராஜலட்சுமியும். மலர் அமைதியாக இருக்க உள்ளே வந்த சுரேஷோ, அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கோவத்தோட அம்மாவை பார்த்து பேச, என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் யாரையும் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுலாம் உன்னை வேலை செய்ய வேண்டாம், அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி வேலைக்கெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்ல, டேய் சுரேஷ் அப்படின்னு அம்மா ராஜலக்ஷ்மி கேட்க, ஆமாம்மா அவங்க வேலைக்கெல்லாம் போகட்டும், அதுக்கெல்லாம் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிறதுல தப்பு இல்லையே, அடுத்தவங்க வாழ்க்கையை நாம் தான் நிர்ணயிக்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா போதும்னு சொல்லும்போது, சுரேஷ் நீ யாடா இப்படி பேசுகிறேன்னு உடனே ரேவதி கேட்க, ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போகிறான்னு சொல்லும்போது, அவன் என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறான்னு தெரிஞ்சு தானே பேசுகிறான், பேசட்டும் விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே போன சுரேஷை பார்க்குறதுக்காக மலரும் ரேவதியும் உள்ளே ஓடுறாங்க. அப்போது ரேவதியை பார்த்தும் மலரை பார்த்தும் சுரேஷ் அமைதியாகவே உட்காந்துருக்க, என்னாச்சுடா சுரேஷ் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படிங்கிறாங்க. டேய் நீ இப்பெல்லாம் பேசக்கூடியவன் கிடையாதே, உன் மாமா மாதிரி நீயும் தேவையில்லாத விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பேன், தேவையில்லாத விஷயத்துக்கு தான் கோவப்படுவேன், இப்போ என்ன மதிக்காக இறங்கி பேசுகிறேன், அதானே எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது, அதான்டா கேட்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுரேஷும். சுரேஷ் எதுவுமே பேசலை, எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. சரி வா அப்படின்னு எங்கள் ரேவதியை வந்து கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறாங்க மலரும். இதுக்கு மேலே நம்ம கம்பல் பண்ணி கேட்க வேணாம், அவனுக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ சொல்லட்டும், ஆனால் அவன் மதி கூட சந்தோஷமாக இருந்தாலே போதும், மதிக்காக அவன் சப்போர்ட் பண்ணி பேசினதே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குன்னு மலர் சொல்கிறாங்க. ஆமாம் நீ எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குன்னு ரேவதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே வந்த சுரேஷ் டைனிங் ஹாலில் போய் உட்கார, அங்கே ராஜலட்சுமியும் மதியை பார்த்து, என்ன பார்த்துட்ருக்க, அதான் உன் புருஷன் சுரேஷ் வந்துட்டான்ல, அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதெல்லாம் அழகாக செஞ்சு கொடு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாமா, நான் இங்கே சாதாரணமாக தான் வந்து உட்காந்தேன், எனக்கு ஒரு டீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லு. டே சுரேஷ் நான் ஏற்கனவே டீயெல்லாம் போட்டு வச்சுட்டேன்டா எடுத்துகிட்டு வரேன்னு அங்கே உள்ள மலர் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீ எதுக்கு மலர் இதெல்லாம் செய்கிறேன், அதான் அவனுக்குன்னு பொண்டாட்டி வந்துட்டால, இனி அவளே பார்த்துப்பான், நீ எல்லாம் யாருக்கும் இனிமேல் பணிவிட செய்யலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் உடனே தம்மாவை பார்த்து முறைக்கிறாங்க. ஏமா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அண்ணி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, இத்தனை நாளாக அண்ணி தான் எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க, நீ எனக்காக ஒரு நாள் ஏதாவது செஞ்சுருக்கியா, இந்த வீட்டுக்கு வந்தால் ஏன் எனக்காக நீ ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்னு உனக்கு தோணியிருக்கா, இல்லைல்ல அப்படின்னு ராஜலட்சுமியை பார்த்து திட்டேன். என்ன இது எல்லாமே புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது, இந்த வீட்டில் யாரையுமே எதிர்த்து பேச மாட்டான், என்ன கல்யாணம் ஆனதும் சுரேஷ் இப்பெல்லாம் பேசுகிறானேன்னு அங்கே மலருக்கு தோணுது. உடனே சுரேஷை பார்த்துட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க, என்னடா உன் பொண்டாட்டி எதுவும் தலையின மந்திரம் போட்டிட்டாளா என்ன, ஒரே நாளையில் மொத்தமாக மாறிட்டேன், என்னை இது நாள் வரைக்கும் எதிர்த்தே பேசாதவன் இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கவ அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் எதிர்த்தெல்லாம் பேசலை, உண்மையை தானே சொல்கிறேன், எதுக்கு தேவையில்லாமல் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்ல பாக்யராஜ் கேட்குறாங்க. ஏண்டா அப்போ இத்தனை நாள் வீட்டில் மலரும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அப்போல்லாம் கூட நீ இந்த மாதிரி பேசினதில்லைன்னு சொல்ல, அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு உள்ளே கிளம்பி போய்ட்றாங்க. மதி இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த வீட்டில் எனக்காக யாரும் பேசணும்னு நினைக்கல, முக்கியமாக நீங்கள் எனக்காக பேசணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இது ஏதாவது புதுவிதமான ட்ராமாவா அப்படின்னு சொல்ல, இங்கே பார் ட்ராமா போட்டு உன்னை என் பக்கமாக மாற்றணும், எனக்காக பேச வைக்கணும், இல்லை நீ என்னை காதலிக்கணும், உனக்கு என்னை பிடிக்கணும் அப்படின்ற எந்த நோக்கத்தோடையும் நான் செய்யலை, இந்த சுரேஷை எப்போதுமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதுமே மதி அமைதியாகவே நிற்கிறாங்க. சுரேஷ் அப்போ தான் வீட்டுக்கு பின்புறம் போக மலர் நிற்க, மலர் நீங்கள் சுரேஷை பார்த்து கேட்குறாங்க, என்ன ஆச்சுடா சுரேஷ் சொல்லிடா, நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அது மதியையும் பாதிக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது தான் சுரேஷ் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க.
நான் ஒரு பையனை அடித்து கஷ்டப்படுத்தினல நீ அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த பையன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான், அந்த பொண்ணு வீட்டில் இருக்கவங்களும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பையனை அடித்து துன்புறுத்துனீங்க, இப்போ என்னாச்சு அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அண்ணி அப்படின்னு தயங்கிப்படி நிற்கிறாங்க. சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, மதி இருக்கால, நான் அவங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்ச மாதிரி இனி எந்த தேவைகளாக இருந்தாலும் இனி நானே செய்கிறேன்னு சொன்னதா மதி சொல்லியிருக்கா. மதி சொல்லலை, நான் சொன்னதா சொல்லி மதி சொல்லியிருக்கான். அதான் அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு அடிபட்டதில் இப்போது எழுந்து நடக்கக்கூட முடியலை. அந்த குடும்பமே அவனை நம்பி தான் இருக்குது. பார்ட் டைமில் வேலையும் பார்த்துருக்கான். காலேஜுக்கு போனது மட்டும் இல்லாமல் பார்ட் டைமில் வேலையும் பார்த்துருக்கான். இந்த சுச்சுவேஷனில் நானும் கொஞ்சம் கோவப்பட்டு அவசரப்பட்டிருக்கக்கூடாது. ஆனால் மதி இது எல்லாத்தையுமே நான் தான் செய்ய சொன்னேன்னு சொல்லி இந்த குடும்பத்துக்கு செஞ்சுருக்கான். பணமெல்லாம் கொடுத்துருக்கா போல. அந்த வீட்டில் இருக்கவங்க என்னை தேடி வந்து இன்றைக்கி ஆஃபீஸில் என்னை பார்த்து நன்றியெல்லாம் சொன்னாங்க. யாரும் என்கிட்ட இப்படி வந்து பேசினதில்ல. அவங்க என்கிட்ட பேசின விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் இது நாள் வரைக்கும் ஒருத்தவங்களுக்கும் நல்லது செஞ்சதில்ல. ஆனால் நான் செய்யாத நல்லதுக்கு இன்றைக்கி நல்ல பேர் வாங்கிட்டு நிற்கிறேன். இதெல்லாம் மதியால் தானே கிடைச்சதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே தெரியல. மதியை நான் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கணும்னு தோணுதுன்னு சுரேஷ் சொல்ல, கேட்ட மலருமே, கண்டிப்பாக சுரேஷ், போக போக வாழ்க்கையில் நீ மதியை புரிஞ்சிக்க வேண்டிய பக்குவம் இன்னும் நிறையா வரும். மதியும் ஒன்று சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பான் அப்படின்னு மலரும் சொல்லிட்டு போகிறாங்க. மலர் மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் நிம்மதி இருக்க தான் செய்யுது. மதியம் சுரேஷ் மனசுக்குள்ளே மதியம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் மதி மனசுக்குள்ளே சுரேஷ் வந்துட்டாங்கன்னா அந்த தங்கராஜுடைய நிலைமை பெரும் பாடாக தான் இருக்கும்.